ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டா ப்ளவுஸை ரெண்டாக போட்டு எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சோடலெல்லாம் லெவலாக எடுத்துட்டு இங்கே இந்த ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் பாயிண்ட் வரைக்கும் இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப இழுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 19 இன்ச்சு இருக்குது. பேக் 19, ஃப்ரண்ட் 19 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 38 பாயிண்ட் இருக்கும். மார்பு சுற்றளவு வந்து 38. இதை எப்படி கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம். இப்படி போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், கீழேயும் கரப்பாகும் மேலேயும் கரப்பாகும் போட்டுட்டு இது மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டு நம்ம அளவு எடுத்தது வந்து 19 இன்ச்சு எடுத்தோம். 19ல் பாதி கணக்கு பண்ணோம். நமக்கு வர அளவு எவ்வளவோ அதை நம்ம வந்து இப்போ பேக் சைடு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், 19 இன்ச்சு நம்ம கணக்கு பண்ணால் நம்மளுக்கு வர்ற அளவு வந்து 9.5 இன்ச்சு. இந்த 9.5 இன்ச்சை வச்சிடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போது ப்ளவுஸோட பின் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பின் உயரம் வந்து பாருங்கள், மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இழுத்தா நம்மளுக்கு 14 இன்ச்சு வருது. 14 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு வந்து கீழே முதுகு மடித்து தைக்கிறதுக்கு 15 இன்ச்சு வரும். இங்கே மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க மடிப்புக்கு. மடிச்சிட்டு இப்போ நம்ம கழுத்தோட அகலம் பார்க்கலாம். இந்த கிளாத்தை இப்படி ஊக்கு பக்கம் பாகத்தை இப்படி மடித்து போடுங்க. மடித்து போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வளைவு பண்ணி ப்ளவுஸை எடுங்க. எங்கே இருக்கோ ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு முதல்ல அளவு பார்க்கலாம். 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு வந்து நார்மல் அளவு தான். இப்போ இங்கேருந்து ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு, அதாவது நம்ம கழுத்து பீஸ் தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் ஷோல்டர் கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் இப்படி நோட் பண்ணிடலாம். நோட் பண்ணிவிட்டு ஒரு இதில் பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இப்போ ஆம்புகோல் பாயிண்ட் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இப்படி நல்லா இந்த மாதிரி இப்படி எல்லாம் மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து இப்படி பிடிச்சி இந்த கிளாத் எங்கே இருக்கோ இப்படி மடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 5 பாயிண்ட் தான் கிடைக்கிது. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ளவுஸுக்கு வந்து 38 ப்ளவுஸ்னால 5.5 இன்ச்சு நார்மலாக 5.5 இன்ச்சு வச்சிடலாம். போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது பேக் உயரம், அதாவது பின் கழுத்து மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே மார்க் பண்ணி இந்த மாதிரி, இது வந்து ஒரிஜினல் அளவு. கஸ்டமர் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி வைக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இதை இப்போ பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க.
நான் நெக் வந்து இது மாதிரி பவி நெக்கை போடுறேன். இப்போ இதை கட் பண்ணி நம்மளுக்கு பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ வந்து 4 இன்ச்சு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பேக் எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்க்கலாம். சைடு ஓப்பன் வர்றதுனால இந்த மாதிரி ஓப்பன் பீஸை நீங்கள் எடுத்துடலாம். இது லெவலாக போட்டுட்டு இந்த பீஸை இப்படி கிராஸாக போடலாம். கிராஸாக போட்டுட்டு நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே ஒரு மார்க் போடுங்க. ஏன்னா நம்ம பேக் வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆமுக்குள் பாயிண்ட்டு, ஷோல்டர் பாயிண்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. பேக் எப்படி பண்ணீங்களோ அது மாதிரியே பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கோட முன் கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது கிராஸ் கட்டிங்னால ரொம்ப இழுக்க வேணாம். இழுத்திங்கன்னா நம்மளுக்கு முன்பக்கம் கழுத்து இறங்கும், ஷோல்டரும் நம்மளுக்கு இறங்கும் கீழே. அதனால் பாருங்கள், இது வந்து முன் கழுத்தோட அளவு. இங்கேருந்து இது நம்மளுக்கு பட்டி ஜாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா நம்மளுக்கு போதும். இப்போ எப்படி நம்ம இங்கே ஷோல்டரு இந்த மாதிரி மடித்து ஷோல்டர் எங்கே இருக்கோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த உயரம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் அளவு ப்ளஸில் இங்கே பாருங்கள். அளவு ப்ளஸில் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கை ஜாயிண்ட்டுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு பட்டி ஜாயிண்ட்டுக்கு வரும். இப்போ நம்ம இப்படி வச்சு பார்த்தாவே நம்மளுக்கு பாருங்கள், இதோட ஆமுகோல் பாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு, இது பட்டி ஜாயிண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் முன் கழுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சாச்சு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி எடுத்திங்கன்னா போதும். முன்பக்கம் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸில் நம்மளுக்கு எவ்வளோ அளவு எடுத்தோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு கணக்கு பண்ணோம். இதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இது சென்டர் டாட் மாதிரி போட்டுருங்க. உங்களுக்கு கணக்குக்காக நான் சொல்கிறேன், 38க்காக. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளாத்தை 4 மடிச்சுட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து பஃப் ஸ்லீவ் இருக்குது. நம்ம வந்து இப்போ நார்மலாக தான் வைக்க போகிறோம். இப்படி இழுத்திங்கன்னா, இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் சின்னதாக இருக்கும். இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறேன்னு ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். ஸ்லீவ் கட்டிங் வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு ஏன் 2 இன்ச்சுன்னா நம்ம இங்கேருந்து தான் கையோட இந்த மாதிரி மேல் வளைவு வரைகிறோம். இப்போது கையோட பல்லம் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் நம்மளுக்கு ரெடி. கீழே ஸ்லீவோட கையோட சுற்றளவு பாருங்க. அது மாதிரி கையோட அகலம், இதான் நம்மளுக்கு இப்போ அளவு. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு இப்போ ரெண்டாம் இந்த மாதிரி 2 கிளாத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்லீவோட பல்லம் எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் நம்மளுக்கு ரெடி. இப்போ இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே ப்ளவுஸோட பேக் சைடு எடுக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸோட ராங் சைடு போட்டுட்டு இது 2 அப்படி மடித்து எடுத்துருங்க. மடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ராங்னு ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பேக் சைடு மார்க் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்தால் கூட ஒரு 1/2 இன்ச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடுங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம். இப்போ பேக் பீஸு நம்ம ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்படி கிராஸாக போட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சோம். பேக் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சதுனால இந்த ஸ்லீவில் கையில் பார்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை 4ஆக மடிச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணி சும்மா ஒரு இந்த மாதிரி ஷேப் எடுக்காமல் சும்மா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஸ்லீவுக்கு சைடில் ஜாயிண்ட் வரும். நம்ம தைக்கிறப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கலாம். ஸ்லீவு இது வந்து பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸு. வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.